இது வனாந்தரம், அங்கே தண்ணி வர்றதுக்கு வழி கிடையாது. இப்ப மழை காலமும் இல்லை, காற்றும் இல்லை, மழை வருகிற சூழ்நிலை இல்லை. ஆண்டு சொல்றாரு, சூழ்நிலையெல்லாம் பார்க்காதங்க, நான் சொல்றேன் வாய்க்கால மட்டும் வெட்டுங்க. காற்றையும் நீங்க பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவை தண்ணீர் தானே, தண்ணீர் வரும். அது எப்படி வரும்? அதுதான் இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்கிறவர் தான் ஆண்டவர். உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொல்றார், மகனே மகளை வாய்க்காலை வெட்டு. உனக்கு என்ன வேணும்? ஜபம் 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 ஜபம். நீ வாய்க்கால வெட்டு. எனக்கு இது வேணும், அது வேணும், இந்த நடக்கணும், இந்த காரியத்தை செய்யணும். வாய்க்கால வெட்டு, முழங்கால் படியிடு, ஜபம் பண்ணுங்க. அதுதான் வாய்க்காலை வெட்டுவது. இந்த காரியத்தில் இந்த அற்புதம் நடக்கணும், இந்த காரியத்தில் எங்களுக்கு உதவி செய்யணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில இது வேணும், ஊழியத்துல இது வேணும். வாய்க்கால வெட்டுங்க, ஜபம் பண்ணுவது. சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். நீ ஒண்ணும் பண்ணாத, நானே கொண்டு தண்ணி தந்துறேன்னு இல்லை. நீ செய்ய வேண்டியதை செய், நான் செய்ய வேண்டியதை நான் செய்யறேன்.